எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. ஆமென். நீங்கள் அந்த ஆராதனை வேலையிலே மைண்டில், எண்ணத்தில், சிந்தையிலே இன்னைக்கு ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன பேசுகிறாரு அப்படிங்கிற அந்த கவனத்தில் நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். ரெண்டாவது, நான் சொல்ல நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையில் தான் உங்களுடைய அந்த ஆத்துமாவில் ஒரு பலன் உங்களுக்கு வருது, பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஆத்துமா எந்த அளவுக்கு பலனாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் சரீரம் பலனாக இருக்கும். வசனம் சொல்லுது, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு. அப்படின்னா ஒரு சுகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆத்துமாக்குள்ளே இருக்குது. இந்த ஆத்துமாவை கவலைப்படாமல், வேதனைப்படாமல், துக்கப்படாமல், இதுக்குள்ளே தேவையில்லாத காரியத்தை நீங்கள் கொண்டு வராமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் சரீரம் ஆட்டோமேட்டிக்காகவே பலனாக இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்குள்ளே எதிர்காலத்தை குறித்து கவலை, குடும்பத்தை குறித்து கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, என் பிள்ளையை எப்படி கட்டி கொடுப்பேன், என் பிள்ளையை எப்படி வளர்ப்பேன், என் பிள்ளைக்கு எப்படி திருமணம் முடிப்பேன், இப்படிலாம் பலதரப்பட்ட கவலைகள் இருக்குது. எனக்கு வாச்ச கணவர் இப்படி இருக்கிறாரே, மனைவி இப்படி இருக்காங்க, இப்படி பல கவலைகள் இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கவலைகளை உள்ளே நீங்கள் வச்சு அதுவே நீங்கள் சேர்த்து வச்சு சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சரீர பகுதியில் எங்கிட்ட ஒரு பக்கம் ஒரு விளைவான தாக்குதல் வந்துடும், பார்த்துக்கணும். அதுக்கு தான் வசனம் சொல்லுது, கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சுருங்க, நீங்கள் கலங்கி தவிக்காதீங்க. இன்னொரு வசனம் சொல்லுது, நான் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்களுடைய கவலைகளை என் மேலே வச்சுருங்க அப்படிங்கிறார். நீ கவலையை நம்ம மேலே வைக்கக்கூடாது, கர்த்தர் மேலே வைக்கணும். உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்களா, கர்த்தர் மேலே வச்சுருங்க. உங்கள் குடும்பத்தில் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்களா, தொழிலை குறித்து கவலைப்படுறீங்களா, எனக்கு வேலை இல்லையே, சரியான வருமானம் இல்லையே, நிரந்தரமான வருமானம் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா, அதை கர்த்தர் மேலே வச்சுருங்க. அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் என் மேலே நீ உன் பிரச்சனை வைக்காதனால தான் நான் சும்மா இருக்கிறேன். நீயே தேவையில்லாமல் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, சுமந்துக்கிட்டு இருக்கிற, நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற. நம்ம என்ன செய்கிறது கிடையாது, நம்முடைய பிரச்சனையில் கர்த்தர்கிட்ட கொடுக்கறது கிடையாது, நம்முடைய பிரச்சனையில் கர்த்தர்கிட்ட சொல்கிறது கிடையாது, பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம பிரச்சனைகளை ஏசப்பட சொல்லணும், நம்ம வேதனைகளை ஏசப்பட சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசப்பா 1 பேதுல நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலை என் மேலே வச்சிரு நீங்கள் எழுதி வச்சுருக்கிறீங்களே. வானம் ஒழிஞ்சாலும் பூமி ஒழிஞ்சாலும் என் வார்த்தை ஒழியாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே. அதனால தான் உங்கள் மேலே வைக்கிறேன். உங்கள் வார்த்தை பொய்யாகாது. நீ பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல, நீங்கள் சொல்லி செய்யாத இருக்கிற தேவன் அல்ல, நீங்கள் சொல்ல ஆக நீங்கள் காட்டலை நிற்கும்ல. அதனால் நீங்கள் இப்படி எழுதி வச்சுருக்கிறீங்களே. அதனால் என் பிரச்சனையை, என் பிள்ளை பிரச்சனையை, குடும்ப பிரச்சனையை, தொழில் பிரச்சனையை, எதிர்கால பிரச்சனையை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்லணும். கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு கலங்காத, தவிக்காத அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லும்போது தேவன் அந்த காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்வார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒருத்தர் மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போனார் ஒரு ஊருக்குள்ளே. ஓட்டிகிட்டு போகும்போது ரோட்டில் ஒரு அம்மா புல்லுக்கட்டை சுமந்துட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சான். அப்போ மாட்டு வண்டிக்காரர் கூப்பிட்டு, ஏமா ரொம்ப தூரம் நடந்து போகிற, அந்த கிராமத்தில் உன்னை இறக்கி விடுறேன், என் வண்டியில் உட்காருமா அப்படின்னு சொல்லி அந்த வண்டியில் அந்த அம்மா ஏற்றிக்கிட்டார். ஏற்றிட்டே, எந்த ஊருமா, எங்கே போயிட்டு இருக்கிற, வீடு எங்கே இருக்குது, வீட்டுக்காரர் பேர் என்ன, பிள்ளை என்ன பேர் என்ன, அப்படியே பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டே இருக்கிறாரு. இந்த அம்மா பதில் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. சரின்ட்டு ஒரு பக்கம் அந்த அம்மாவை திரும்பி பார்த்துருக்கிறாரு வண்டி ஓட்டுறவர். அந்த அம்மா தலையில் புல்லுக்கட்டை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கு. அவர் சொன்னார், ஏமா தலையில் புல்லுக்கட்டை வச்சுருக்கிற, இறக்கி வைமா கீழே, வண்டிக்குள்ளே தானே உட்காந்துருக்க, நீ வண்டிக்குள்ளே புல்லுக்கட்டை இறக்கி வை, ஏன் தலையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க, ஏன் சுமந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. அந்த அம்மா, ஐயா என்னையவே நீங்கள் சுமந்துட்டு போகிறீங்க, என் புல்லுக்கட்டை எதுக்கு நீங்கள் சுமக்கணும், அதான் நான் சுமந்துட்டு போகிறேன் அப்படின்னு. இன்றைக்கி அப்படி தான் நம்முடைய நிலைமை இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, உன் சுமையை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறார். நீ சுமக்காத, நான் உன்னை விசாரிக்கிறேங்கள, நான் விசாரிக்க இந்த உலகத்தில் யார் உனக்கு கிடையாது, நான் இருக்கேன் உன்னை விசாரிக்கிறதுக்கு. உன் குடும்பத்தை குறித்து நான் விசாரிப்பேன், உன் பிள்ளையை குறித்து விசாரிப்பேன், உன் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் முடிக்கணும், உன் பிள்ளை எப்போ நடத்தணும், உன் பிள்ளைக்கு என்ன செய்யணுங்கிறது, எந்த நேரத்தில் செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். நான் உன்னை விசாரிப்பேன், நீ என்கிட்ட கொடு அப்படிங்கிறார். அதனால்
இங்கே உட்காந்துருக்கிற யார் நீங்கள் உங்கள் கவலையை நீங்கள் என்ன செய்யாதீங்க. இன்றைக்கி ஆம்பளை பிள்ளை பார்த்தாலும் கவலைப்படுறாங்க, பொம்பளை பிள்ளை பார்த்தாலும் கவலைப்படுறாங்க. அதான் ஏசப்பா சொல்கிறாரு, நீ கவலைப்படுவதனால உன் சரீரத்தை ஒரு முளத்தை கூட்ட முடியாது. அடுத்து உன் தலையில் இருக்கிற முடிய வெண்மையாக்க முடியாது, கருப்பாக்க முடியாது. நான் கவலைப்பட்டு ஒரு காரியத்தை நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. கவலைப்படுவதனாலே நம்முடைய சரீரத்தில் விளைவினங்கள் வரும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உன் மனதுடைய துக்கத்தினாலே உன் ஆத்துமா என்ன செய்யுமா? முறிச்சு விடும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் துக்கத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் கவலைகளை உள்ளத்தில் சுமந்து கொண்டு இருக்கீங்களோ, அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆத்துமாவை முறித்து விடும். இந்த ஆத்துமாவை அப்படியே ஒண்ணுமில்லாம ஆக்கிரும். அதான் வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில், கர்த்தருக்குள்ளே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஸ்தோத்திரத்தோட கூட விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் என்ன செய்யுமா? காத்துக்கொள்ளும். கவலைப்படாதீர்கள் என்று அவர் சொல்கிறார். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒரு சில பேர் ஒரு சில காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிற இந்த இடத்துல இருக்கிறீங்க. எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிற இந்த இடத்துல இருக்கிறீங்க. என் பிள்ளை எப்படி திருமணம் முடித்து கொடுப்பேன் அப்படி கலங்குற பெற்றோர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. நீங்க வீட்டில் உட்கார்ந்திருந்தா கூட இந்த மறைபொருள், இந்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்காது. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளையை குறித்து, தொழிலை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நீ கலங்க. பிள்ளைய நான் கரெக்டாக கரம் பிடிச்சு நடத்துவேன், நான் தலை நிமிர பண்ணுவேன், நீ வெக்கப்பட்டு போவதில்லை, நீ தைரியமா இரு, உற்சாகமா இரு, சந்தோஷமா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேங்க, கர்த்தர் வாக்கு பண்றார் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு வழி அடைபட்டா என் தகப்பன் இயேசு உங்களுக்கு 7 வழியை திறந்து வர்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் குடியிருக்கிற வீட்டுக்காரன் காலி பண்ண அப்படின்னா நம்மளுக்கு பல வீடு இருக்கு. அல்லேலூயா. கூடாரத்தை விசாலமாக்குற கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார், அசைக்கப்படுவதில்லை. ஆமென், அல்லேலூயா. அதனால அடைக்கப்பட்ட வழியை பார்க்காதீங்க. கர்த்தர் ஏன் அடைக்கிறாரு, கர்த்தர் ஏன் பூட்டுறாரு அப்படின்னு கேட்டா, உனக்கு ஒரு விசாலமான இடத்தை கொடுப்பதற்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம நல்லம்பட்டியில் ஒரு வீடு பிடிச்சி மொட்டை மாடியில் செட்டு போட்டு, கூரை செட்டு போட்டு நடத்திக்கிட்டு இருந்தோம். என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 ஆராதனை நடத்தணும். சர்ச்சு ஃபுல்லாகிருச்சு, ஒரே டைட்டாக இருக்குது, 2 ஆராதனை நடத்தணும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் திட்டம் வேற, கர்த்தர் திட்டம் வேற. உனக்கு கர்த்தர் என்ன பண்ணார், நீ வேறு இடத்த கேட்க மாட்ட, விசாலமான இடத்த கேட்க மாட்ட, அதனால் உனைய ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், பக்கத்தில் இருக்கிற ஆளுகளை ஒரு 4 பேர்த்தை எழுப்பி விட்டார். எழுப்பி விட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வச்சார். எழுப்பிட்டு என்ன பண்ணார், எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண வச்சாருன்னா, 30 வீட்டில் போய் கையெழுத்து வாங்கிட்டாங்க. என்ன கையெழுத்து, இவர் இங்கே சர்ச்சு நடத்துறதுனால வீட்டில் பிள்ளைங்க தூங்க முடியல, வயதானவங்க தூங்க முடியல, பிள்ளைங்க பரீட்சைக்கு படிக்க முடியல, நைட்டு மகளும் கத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மொட்டை பெட்டிஷன் மாதிரி எழுதி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. குறைந்திருக்கும் நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாளை போட்டு அங்கங்கே செட்டு போட்டு வச்சு உட்காந்துருந்தாங்க. ஆனால் நைட்டு ஜெபம் பண்ணுறது கிடையாது, பகல் மட்டும் தான் பண்ணுறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பண்ணுறான். ஆனால் நைட்டில் ஒரு ஆளை ஜெபம் பண்ணுறது உண்டு. ஆனால் 52 கம்ப்ளைண்ட் எழுதி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. காலைல 6 ஆரம்பிக்கிறோம், 7:30 மணிக்கு போலீஸ் வருது, உங்களை ஐயா கூப்பிட்றாரு. ஐயா 12 மணிக்கு முடிச்சோன்னு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாச்சு. ஒரு 12 மணிக்கு ஃபோன் நம்பரை கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஃபோன் நம்பரை கொடுத்தாச்சு. உன்னை கரெக்டாக 12 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா கூப்பிட்றாரு, வாங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அப்புறம் நானும் 2 பேர், நீங்கள் கூட வந்தீங்களோ, டைட்டிஸ் அண்ணன் கூட வந்தார், அப்புறம் இன்னும் 2 பேர் கூட வந்தாங்க. போய் நின்ற உடனே, என்ன உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, பக்கத்தில் குடியிருப்பு வீட்டில் வீடு வாடகை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் பாட்டு லவாலவான்னு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க, மைக்கை போட்டு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க, மக்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. சார் நாங்கள் அப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணல சார், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஆராதனை நடத்துகிறோம், மற்ற நாள் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறது, நைட்லாம் கத்தலை, நைட்டு ஆராதனை பண்ணுறீங்கன்னு சொல்லி போட்டு கழுவி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. சார் அதெல்லாம் பொய் ஐயா, நைட்டு டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லி கீழே 30 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க, 30 குடும்பம் கையெழுத்து போட்டிருக்கு. நான் அவங்க சொல்கிறது கேட்குறது, நீங்கள் ஒரு ஆள் சொல்கிறது கேட்குறது. 30 குடும்பம் மக்கள் சொல்கிறத நான் கேட்க முடியும், நீ ஒரு ஆள் சொல்கிறத கேட்க முடியாது. மக்கள் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லி தான் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க.
நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காலி பண்ணுறீங்களா, என்ன சொல்கிறீங்க? திடீர்னு காலி பண்ண எப்படி காலி பண்ண முடியும், கொஞ்சம் டைம் கொடுங்க. ரைட், இனிமேல் மைக்கு போட்டு நான் யாரும் நடத்த மாட்டேன், மக்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அப்படி இனிமேல் மைக்கு போட்டு டிஸ்டர்ப் பண்ண நான் காலி பண்ணிக்க அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருப்போங்க அப்படின்ட்டாரு எஸ்ஐ. ஓகே அப்படின்ட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டேன். வந்துட்டு அடுத்து 2 நாட்களில் சாயங்காலமாக ஒவ்வொரு அம்மாவாக என்னை பார்க்க வர்றாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற அம்மாலாம் பார்க்க வர்றாங்க. பார்க்க அந்த ஐயா சோத்திரையா, இந்த ஏரியாவில் அடிக்கடி சூசைட் நடக்குது, ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஏரியா களை கட்டுது, ஞாயிற்றுக்கிழமை ஜேஜேன்னு இருக்குது இந்த ஏரியா. ஆனால் ஒரு 4 பேர் வந்து வீடு விட வந்து நீ கையெழுத்து போகிற நல்லா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரவுடித்தனம் பண்ணி எங்களை கையெழுத்து வாங்கிட்டாங்கய்யா. நாங்கள் அப்படி தாயா கையெழுத்து போட்டோம், நாங்கள் நீங்கள் போனோம்னு கையெழுத்து போடவே இல்லை அப்படின்னு சொல்லி அம்மாமார்கள் எல்லாமே வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நான் செபிச்சேன். பார்த்துக்கோ, கர்த்தர் ஒரு இடத்த கேளு அப்படின்னு சொல்லி வெளிப்பாடு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இடம் வாங்குவதுக்கு நம்ம வேறு இடத்த நல்லா ப்ராப்பர்ட்டியாக நம்ம கரெக்டாக பக்காவாக இடத்த வாங்கி நம்ம பெர்மிஷன் வாங்கி சர்ச்சு கட்டுமானம் பண்ணுவோம்னு சொல்லி இடத்த வாங்குறதுக்கு முயற்சி பண்ணேன். பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் தான் அங்கங்கே மக்கள்கிட்ட வசூல் பண்ணி தேவ பிள்ளைகிட்ட வசூல் பண்ணி இந்த இடத்த வாங்குறதுக்கு முயற்சி பண்ணால் இந்த இடம் வாங்கினது வெறும் 6 லட்சம். பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு சொல்ப 1000 ரூபா அட்வான்ஸாக 6 லட்சம் இடத்த முடித்தான். அதுக்கப்புறம் கட்ட ஆரம்பித்தான். கர்த்தர் விசாலமான இடத்த தேவனை என்ன செஞ்சார், கொடுத்தார். ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிந்தையும் ஒரு அவமானமும் ஒரு நெருக்கமும் வராமல் இருந்தால் என் சிந்தை எப்படி இருந்திருக்கும், 2 ஆறு நடத்தும் அந்த குறிச்சிட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம் அப்படிங்கிற புத்தி தான் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அடப்பாவே ஏன்டா இருந்த இடத்துல இருக்க விரும்புகிற, உன் கூடாரத்தை நான் விசாலமாக்க விரும்புகிறேன்டா. அவர் சொல்கிறது கேட்கல. நான் உடனே ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு பிரச்சனையை உருவாக்குனார், ஒரு நிந்தையை உருவாக்குனார், ஒரு அவமானத்தை உருவாக்குனார், கம்ப்ளைண்ட் பண்ண வச்சார், போலீஸ் ஸ்டேஷன் போக வச்சார். கடைசியில் தேவன் விசாலமான இடத்த என்ன செஞ்சார், கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு நெருக்கம் வருகிறதா, ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறதா, ஏதாவது ஒரு பலவீனம் வருகிறதா, ஏதாவது பிள்ளைகள் குறித்து போராட்டம் வருகிறதா, ஏதாவது ஒரு நிந்தை வருகிறதா, ஏதாவது உங்க குடும்பத்தில் ஒரு அவமானம் வருகிறதா, கர்த்தர் சொல்றாரு, இதோ ஒரு நெருக்கத்துக்கு பதிலாக ஒரு பெருக்கத்தை உனக்கு நான் கொடுக்க போறேன், ஒரு சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை கொடுக்க போறேன், நீ கவலைப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை வந்துருச்சு பார்க்காதீங்க, அவமானம் வந்துருச்சு பார்க்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு வேறொரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், ஒரு விசாலமான இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதான் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர், உன் துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்கிறவர். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போறார். அல்லேலூயா. ஏன் இந்த காரியத்தை இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கேட்டால், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பல காரியங்களை குறித்து பல எண்ணங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற என் பிள்ளைகளுக்கு நீ இந்த வார்த்தையை சொல்லு அப்படிங்கிறனால தான் கர்த்தர் சொல்றாரு, நெருக்க வந்தா கண்டிப்பா பெருக்க இருக்கு. நீங்க தோத்து போயிட்டீங்களா, கவலைப்படாதீங்க, நீங்க ஜெயிக்க போறீங்க. நீங்க இழந்துட்டீங்களா, தாவீது சிறியது முதல் பெரியது வரை எப்படி திருப்பி கொண்டாரோ அதையெல்லாம் நீங்கள் திருப்பி கொள்வீங்கள், இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்வீங்க. என் பணம் போச்சே, கவலைப்படாதீங்க, நான் இழந்துட்டேனே, கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ இழந்ததை எல்லாம் திரும்ப எடுப்பித்து நான் கொடுக்க போறேன் உனக்கு. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வேன். நீதிமொழிகள் 6:31 படி திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு திரும்ப கொடுக்க கடவன். கர்த்தர் நான் இழந்ததை எல்லாம் 7 மடங்கு எனக்கு திரும்ப கொடுக்க போகிறாரு. எல்லாம் கையில தட்டாப்பாக்கு நடிச்சிடுவோம். மாஸ்டா தராபாலாபா எல்லாம் அப்படியே எந்திரிச்சிப்போம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. அப்பாமை துதிக்கிறமையா, அப்பாமை துதிக்கிறமையா. எல்லாம் ஒரு மனதோட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ரா போக்கோலா ரபா அப்பாமை துதிக்கிறமையா, மை துதிக்கிறமையா, மை துதிக்கிறமையா, மை துதிக்கிறமையா. இயேசுவே மை துதிக்கிறோம், பிதாவே மை துதிக்கிறோம், ஆவியான தேவனே மை துதிக்கிறமையா, உன்னத தேவனே மை துதிக்கிறமையா, உயர்ந்த தேவனே மை துதிக்கிறமையா, மாறாத தேவனை துதிக்கிறமையா. எல்லா வாய்களை தர்றக்கணும். இந்த ஓய்வு நாள் ஆராதனையில கர்த்தருக்கு மகிமை செலுத்த நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்ல நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக, இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாளாக, இந்த நாள் ஒரு சமாதானத்தின் நாளாக மாறும்படியாக கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு அவர் செய்ய போறாரு. எல்லா வாய்களை திறந்து அப்பாவை துதிக்கிறமையா, இயேசுவே துதிக்கிறமையா, பிதாவே துதிக்கிறமையா,
ஆவியானவரையுமே துதிக்கிறோம் ஐயா. எல்லாம் வாயில திறந்து சும்மா நிக்க கூடாது. எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே உமக்கு மகிமை, இயேசுவே உம்மை புகழுகிறோம், இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம், இயேசுவே உம்மை வணங்குகிறோம். எல்லாம் வாயில திறந்து ஒரு ரபல துஷபுர தீனிமாலா கரோ ஒரு ரபல துரப துஷபுர போதுர கதரிபா ஒரு ரமல துரகல துரபுல துரபலகரல ரபா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமைக்கு, உம்முடைய வல்லமைக்கு, உம்முடைய பலத்துக்கு, உம்முடைய கிருபைக்கு, உம்முடைய அற்புதத்துக்கு நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. ஓ நாங்கள் ஏங்குகிறோம் ஐயா. உம்முடைய கரம் எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களை விசாலமாக்கி, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து தீங்கு அணுகாத அளவுகளை பாதுகாத்து கரம் பிடித்து நடத்துகிற ராஜாதி ராஜாவே, அப்பாவை உயர்த்துகிறோம் ஐயா. ஓ ராஜாதி ராஜாவே, ஓ ரபல துஷத ரேகபா. எல்லாம் வாயில தரங்க. அவர் துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவர், அவர் துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவர், அவர் துதிக்கும் போது நம் மத்தியிலே கடந்து வருகிற தேவர். எல்லாம் வாயில தரங்க. ஓ ரபல துஷதரக தடிக நம துரபா துடபல தரபா. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ பிரச்சனை மத்தியில நடந்தாலும் நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீ துக்கத்தின் மத்தியில நடந்தாலும் நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீ நெருக்கத்தின் மத்தியில் நடந்தாலும் நான் உன் கூட தான் இருக்கிறேன். எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது, எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் நான் உனக்கு பண்ணின உடன்படிக்கை மாறாது. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஓர பலதர பலதரபா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கொண்டு எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கொண்டு எனக்காய் இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஆமே நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையில் விலையேற பெற்றவனா, உமது பார்வையில் விலையேற பெற்றவனா, மதிப்பிக்க உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே, மதிப்பிக்க உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையில் பாதைகள் காண செய்து, பாலைவன வாழ்க்கையில் பாதைகள் காண செய்து, ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. கைதட்டி ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே.
நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தால், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தால் நீரனை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளே, நீரனை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, பெயர் சொல்லி அழைத்து கொண்டீரே, உமக்கு உரிமை ஆக்கி கொண்டீரே, பெயர் சொல்லி அழைத்து கொண்டீரே, உமக்கு உரிமை ஆக்கி கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, கைதட்டி நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. வல்லமை மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து வாயை திறந்து சொல்லுங்க. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. வாயை திறந்து மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, பெயர் சொல்லி அழைத்து கொண்டீரே, உமக்கு உரிமை ஆக்கி கொண்டீரே, பெயர் சொல்லி அழைத்து கொண்டீரே, உமக்கு உரிமை ஆக்கி கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. எல்லாரும் நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி சொல்லுங்க, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி சொல்லுங்க, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. வல்லம நன்றி ஐயா, நன்றி ஐயா, வல்லம நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஐயமா நன்றி ஐயா. தர்றபா நன்றி சொல்லும்போது ஒரு வல்லம, நன்றி சொல்லும்போது ஒரு அபிஷேகம், நன்றி சொல்லும்போது ஒரு குருவ, நன்றி சொல்லும்போது ஒரு வல்லம, நன்றி சொல்லும்போது ஒரு மகிமை. இதை உங்களுக்குள்ள நன்றி சொல்லி பாருங்க. அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, அந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. அவரை வல்லம, அவரை வல்லம, நன்றி சொல்லும்போது அவர் வல்லம, நன்றி சொல்லும்போது அவர் அற்புதம், நன்றி சொல்லும்போது அவர் கிருபை, நன்றி சொல்லும்போது விடுதலை, அந்த நன்றி சொல்லும்போது தேவ மகிமை. ஓ ராஸ்மலா தாராபா இப்போது மகிமை ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, எல்லாம் தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை, உங்களுக்கு ஒரு விடுதலை, உங்களுக்கு ஒரு அற்புதம், உங்களுக்கு ஒரு அதிசயம். நன்றி பலி ஏறெடுக்கும் போது தேவ மகிமை. ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்லுகிறார். உன் கவலைகளையும் உன் பிரச்சனைகளை ஓரத்தில் வைத்து விட்டு நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து, நீ ராஜாதி ராஜாவை நீ கொண்டாடி நீ மகிமைப்படுத்தி கொண்டேரு. உனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் உடைவதை பார்க்க போகிறேன், உனக்குள்ள இருக்கிற வேதனைகள் மறைவதை பார்க்க போறேன். இதோ உன் துக்க நாட்கள் முடிந்தது, உன் துக்க நாட்கள் முடிந்தது. இனிமேல் தீங்கை நீ பார்க்க மாட்டாய், இனிமேல் பிரச்சனையை பார்க்க மாட்டேன். உன் வேதனை மறைகிறது,
உன் துக்கம் மறைகிறது, உன் சஞ்சலம் தவிப்பு ஓடுகிறது. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோ, நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோ. இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோ, நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோ. வந்தாரே தேடி வந்தாரே, சஞ்சீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, சஞ்சீவன் எனக்காய் தந்தாரே. என்ன வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்ன வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்ன வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்ன வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோ, நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோ. இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோ, நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோ. கலக்கம் இல்ல எனக்கு கவலை இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க. கலக்கம் இல்ல எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். என்ன பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவா, நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவா. என்ன பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவா, உணவு ஊட்டி மகிழுவார். அந்த ராஜா வாய தரங்க, வாய தரங்க, வாய திறக்கும் போது வல்லமை வருது. பாடி கொண்டாடுவோம், அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வாய தரங்க, வாய தரங்க, வாய திறந்து பேசுங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, ஏன் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, ஏன் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுங்க கொண்டாடுங்க, நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுங்க. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்ன பொறித்து உள்ளா, கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளா. சொல்லுங்க சொல்லுங்க. கரங்களிலே என்னை பொறித்து உள்ளா, கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். ஏற்ற ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். முடிவில்லாத தமது மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க சொல்லுங்க. முடிவில்லாத மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். என்ன சீர்படுத்தி சீரப்படுத்தி நடத்துவார், என்ன பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழ்வார். என்ன சீர்படுத்தி சீரப்படுத்தி நடத்துவார், என்ன பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வலியுது, இயேசனை ரசித்தான் நான் ஆடி பாடுவே. எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வலியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வலியுதே, இயேசனை ரசித்தான் நான் ஆடி பாடுவே. எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வலியுதே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அச்சு கோட்சியின் இரத்தத்தினால்.
பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தா முற்றும் என்னை மாற்றினா சந்தோஷம் என்னில் பொங்குதே ஆமென் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தா முற்றும் என்னை மாற்றினா சந்தோஷம் என்னில் பொங்குதே வலி தப்பி நான் திரிந்தேன் பாவ வலி அதை சுமந்தலைனே ஆமென் வலி தப்பி நான் திரிந்தேன் பாவ வலி அதை சுமந்தலைனே அவர் அன்பு கூறாரே அழைத்தது என்னையே அவர் அன்பு பிரபா அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தா முற்றும் என்னை மாற்றினா சந்தோஷம் என்னில் பொங்குதே சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார் சத்துரு சோதித்திட உத்தரவுடன் வருவார் ஆனால் இயேசு கைவிடாய் தானாய் வந்து ரட்சிப்பார் ஆனால் இயேசு கைவிடாய் தானாய் வந்து ரட்சிப்பார் அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தா முற்றும் என்னை மாற்றினா சந்தோஷம் என்னில் பொங்குதே எல்லாரும் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தா முற்றும் என்னை மாற்றினா சந்தோஷம் என்னில் பொங்குதே ரிபல தர தர பல தன கதடி கனமல துர பல கரலரபா ஊரப ஷபுரதினி மலரலரபா அப்பா உம்மை உயர்த்துகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் நல்லவரே ஆராதனை ஆராதனை உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா தேவையில்லாத பிரச்சனைகளை சுமந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை சிந்தித்து கொண்டு இறுதியை நொறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிற நிலைமை கர்த்தர் சொல்றார் உன் சிந்தையை உன் எண்ணத்தை மாற்று நான் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட்ட ஒரு நாளும் விட மாட்டேன் உனக்கு நான் தாங்கக்கூடிய ஒரு பலனை நான் கொடுப்பேன் உன் பிரச்சனை தப்பி செல்ல வழியை உனக்கு நான் காட்டுவேன் நீ பயப்படாதே நீ பயப்படாதே பயப்படாதே ஊரபலதர பலகரலரபா கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து விடு இந்த இடத்துல தோத்து போன காரியத்தை இழந்த காரியத்தை உன் கையை விட்டு போன காரியத்தை நீ நினைச்சு நீ கலங்கி கொண்டு இருக்கிற உன் குடும்பத்தில் பலவிதமான காரியங்களை நீங்கள் இழந்துருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த நாளில் சொல்றாரு மகளே நீ கடந்ததை நினைச்சு நீ கலங்கவே கலங்காத நடந்ததெல்லாம் மறந்துரு நீ இழந்ததை மறந்துரு துக்கத்தை மறந்துரு பிரச்சனையை மறந்துரு நான் உனக்கு புதிய காரியத்தை நான் செய்ய போறேன் நான் ஒரு புதிய காரியத்தை உனக்கு நான் செய்ய போறேன் நீ மனநாட்டான் நான் புதிய காரியத்தை உனக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறார் வசனம் சொல்லுகிறது கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து விடு நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போறேன் புதிய காரியத்தை செய்ய போறேன் உங்களுடைய வாஞ்சை உங்கள் நோக்கம் உங்கள் எண்ணம் உங்கள் நிலை புதுசாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நீ கீழே பார்க்காதே பழச பார்க்காத நஷ்டத்தை பார்க்காத துக்கத்தை பார்க்காத அறிவில்லாமையை பார்க்காத ஞானம் இல்லாததை பார்க்காத உன் கண் பார்வை உன் எண்ணங்களும் உன் நினைவுகளும் புதிதாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார்
உன் பிள்ளைய குறித்து புதுசா விரும்பு, உன் குடும்பத்தை குறித்து புதுசா விரும்பு, உன் தொழிலை குறித்து புதுசா விரும்பு, உன் எதிர்காலத்தை குறித்து புதுசா விரும்பு. பழையதை பார்க்காதே, பழைய சிந்தனைக்கு இடம் கொடுக்காதே, பழச மறந்துரு. ஆவியானவர் சொல்லுகிறார், பழச மறந்துரு, பழச மறந்துரு. உன் கண்ணு புதிதை பார்க்க வேண்டும். மேகம் போன்ற திரளான சாட்சி உன் கண்ணு முன்னாலே இருக்கிறது. மேகம் போன்ற திரளான சாட்சி உன் கண்ணு முன்னாலே இருக்கு. இந்த உலகத்தில் வருகிற பிரச்சனைகளையும் பாவங்களையும் உதறி தள்ளி விட்டுட்டு உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நீ பொறுமையா ஓடு. நான் உனக்கு பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்ய போறேன். உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையா ஓடு. தள்ளிவிடு, பிரச்சனையை தள்ளு, வேதனையை தள்ளு, கவலையை தள்ளு. நான் பெரிய காரியத்தை உனக்கு செய்ய போகிறேன் என்று இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பழச மறந்துரு, பழச மறந்துரு, பழச மறந்துரு. நான் புதிய காரியத்தை உனக்கு நான் செய்ய போறேன். உன் துக்கத்தை மாத்த போறேன். ஷபலதரபலதரபலதரபா, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பாமே. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பாமே. இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாமே, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டா, நம்ம இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடு. வாயை திறந்து, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடு. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறா, உடைந்த உள்ளம் தாங்குகிறா. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறாவே, உடைந்த உள்ளம் தாங்குகிறா. காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறா, கண்ணீர் துடைக்கிறா. ஒரு காயத்தை கட்டி ஒரு கண்ணீரை துடைக்கிறாரு. கட்டுகிறா, கண்ணீர் துடைக்கிறா, துடைக்கிறா. கலங்கிடவே வேண்டாமே, கலங்கிடவே வேண்டாமே, கலங்கிடவே வேண்டாமே, கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டா, நம்ம இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடு. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் சொல்கிறார், எந்த காரியத்தை குறித்து நீ கண்ணீர் வடித்தாயோ அந்த காரியத்திலே உனக்கு நான் களிப்பை கொடுக்க போகிறேன். எந்த காரியத்தை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த காரியத்திலே உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். நீ வேதனைப்படாதே, நீ கலங்காதே. நான் பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்ய போகிறேன். லகுரத்த சம்பூராத்தை உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இந்த இடத்துல ஒரு சில வாலிப பிள்ளைகள் உள்ளத்துல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒரு சில வாலிப பிள்ளைகள் உள்ளத்திலே ஒரு சில குழப்பங்கள். நான் நிலைத்திருப்பேனா, நான் நிலைத்திருக்க மாட்டேனா, நான் எலும்புவேனா, நான் எலும்ப மாட்டேனா, நான் நிலைத்திருக்க முடியுமா என்னால, எல்லாரும் முன்னால தலைநிமிர முடியுமா என்னால, அப்படிங்கிற கேள்விக்குறியான ஒரு எண்ணத்துல ஒரு சில வாலிப பிள்ளைகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், மகளே, நான் உன்னை மேன்மையாக்கி மேன்மைப்படுத்த போறேன்.
உன்னை மலை மேல் இருக்கிற பட்டணம் போல உன்னை உயர்த்த போறேன். உன் கலக்கத்தை எடுத்து போடு, உன் வேதனை எடுத்து போடு. கலப்பில கால் வச்சுட்டு திரும்பி பார்க்காத. நீ எடுத்த காரியத்தில் ஜெயத்தோட கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிற. முன் வச்ச காலை பின் வைக்காத. உன் சிந்தை ஒருநிலைப்படுவதாக, எண்ணங்கள் ஒருநிலைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி சேர்க்கப்படுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உனக்கு வெற்றியை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாகி விட்டார். உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று வச்சிருக்க. குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கேள்விக்குறியான காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நான் எழும்புவேன், நான் பிரகாசிப்பேன், நான் வெளிச்சம் கொடுப்பேன், நான் உலகத்துக்கு உப்பா இருப்பேன், நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பேன், நான் ஜாதிகளை சொந்தமாக்குவேன், என் வெளிச்சத்துல ராஜாக்கா வருவாங்க, என் ஒளியில ஜாதிகள் வருவாங்க அப்படிங்கிற அந்த விசுவாசம், அந்த எண்ணங்கள், அந்த நினைவுகள் உங்கள் உள்ளத்துக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மேகமோன்ற திரளான சாட்சி உன் கண்டு முன்னால இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த இயேசப்பா செய்த அற்புதங்களை நினைத்து கூர்ந்து, நினைவு கூர்ந்து, செங்கடலை பிளந்ததை நினைவு கூர்ந்து, யோர்தானை கடக்க பண்ணி நினைவு கூர்ந்து, கசப்பான தண்ணீரை மதுரமா மாற்றி நினைவு கூர்ந்து, 5 மணியை பெருகு பண்ணதை நினைவு கூர்ந்து, 10 குசைகளை குணமாக்கிறது நினைவு கூர்ந்து, சப்பானியா நடக்க வைத்த நினைவு கூர்ந்து, குடருக்கு பார்வை கொடுத்ததை நினைவு கூர்ந்து, உலகத்தில் வருகிற எல்லா காரியத்தை உதறி தள்ளி விட்டுட்டு உனக்கு நியமத்திருக்கிற ஓட்டத்தில் நீ பொறுமையாக நீ ஓடிக்கொண்டு இருக்கும் போது உனக்குன்னு நான் ஆயத்தப்படுத்தி கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை உன் கரத்தில் வந்து கொடுப்பேன். நீ பயப்பட வேண்டாம். அவர் உன்னை தேற்றுகிற தெய்வமா இருக்கிறார், உன்னை ஆற்றுகிற தெய்வமா இருக்கிறார், உன்னை கைவிடாத தெய்வமா இருக்கிறார். அந்த இயேசு பாவிகளுக்கு மீட்பு கொடுக்கிறவர். அந்த இயேசு உலக மக்களின் பாவங்களுக்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தவர். தனக்காக வாழாமல் பிறருக்காக இந்த பூமியில வாழ்ந்த தெய்வம் இயேசு. அவர் ஒருவரே அடிக்கப்பட்டவர், அவர் ஒருவரே ரத்த சிந்தினவர், அவர் ஒருவரே பாவத்தை மன்னிக்கிறவர், அவர் ஒருவரே நமக்கு மீட்பு கொடுக்கிற தெய்வம். அந்த தெய்வம் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் குழப்பத்தை எடுத்து போடு. நான் உன்னை கரம் பிடிச்சு நடத்த நான் ஆயத்தமாயிட்டேன். உன் தேவைகளை சந்திக்க ஆயத்தமாயிட்டேன். உன் பிரச்சனைகளுக்கு முடிவு வந்து விட்டது, உன் வேதனைகளுக்கு முடிவு வந்து விட்டது. நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறேன். உன் பிள்ளைகளை குறித்த கலங்காத என்றவர் சொல்லுகிறார். நான் உனக்கு பரிகாரி என்றவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசு, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆஹா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறேன். உன்னை மேன்மையாக்கி மேன்மைப்படுத்த போகிறேன். நீ வெக்கப்பட்ட இடத்துல உன்னை தலைநிமிர பண்ண வைக்க போகிறேன். எனக்கு ஞானம் இல்லையே, எனக்கு அறிவு இல்லையே, எனக்கு ஞாபக சக்தி இல்லையே. கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் ஞானத்திலே குறைவாக இருந்தால், அறிவிலே ஒருவன் குறைவாக இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன், நான் அதை உனக்கு நான் கொடுப்பேன், ஞானத்தை கொடுப்பேன் என்று இயேசுவான் சொல்கிறார். இந்த வேளையிலே அப்படியே முழங்கால் படியிட்டு, சகோதரி மறுகள் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க, முன்னாடி தள்ளி வாங்க, முன்னாடி தள்ளி வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அப்படியே முழங்கால் படியிட்டு, உங்கள் காரியம், உங்கள் தேவைகள், உங்கள் குடும்பத்துக்கு உண்டான தேவைகள் போதும், அதை தேவனிடத்திலே இப்போது நீங்கள் கேட்க போகிறீங்க. கண்களை மூடி, உங்களுக்கு படிப்பு காரியமா, குடும்ப காரியமா, கடன் பிரச்சனையா, எந்த காரியமாக இருந்தாலும் இப்போது கண்களை மூடி
2 கரத்தையும் கை கூப்பி உங்கள் தேவைகளை ஏசப்பாட்ட நீங்க கேளுங்க. கண்களை மூடுங்க. உங்க தேவைகளை இப்போது கேட்கிற நேரம். உங்க பிரச்சனை என்ன ஏசப்பாட்ட சொல்லுங்க. கண்களை மூடி அவர் சிரசை நோக்கி, அவர் முகத்தை நோக்கி, அவரை நோக்கி கேளுங்க. கடன் பிரச்சனையா? யாரும் அங்க இங்கே பார்க்காதீங்க. இப்ப நீங்க ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு ஏசப்பா பதில் கொடுக்கிறார். உங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கு அதை ஏசப்பாட்ட சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கு ஏசப்பாட்ட சொல்லுங்க. அவர் கொடுக்கிற தெய்வம். அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. ஆண்டவரே இழந்ததை நான் 1000 மடங்கு திரும்ப பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே கேளுங்க. பண தேவைகள் சந்திக்கப்பட கேளுங்க. உங்க குடும்பத்தில் என்னென்ன தேவை எல்லாம் கேளுங்க. அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். தகப்பனே, இந்த வேளையில் உங்களுடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து கேட்டுக்கொண்டு இருக்காங்களோ உங்களுக்கு தெரியும் அப்பா. எவ்வளவோ பிரச்சனைகளை மனதில் சுமந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறாங்க. எவ்வளவோ வேதனைகளை சுமந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறாங்க. அந்த வேதனை உங்களுக்கு தெரியும். அந்த நெருக்கங்கள் உங்களுக்கு தெரியும் அப்பா. என் தகப்பனே, எதிர்காலத்து பிள்ளைகளை குறித்து கலங்கிற தாய்மார்கள் உண்டு. பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் தேவைகளை நீங்க சந்திங்கப்பா. இப்போது ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்துக்கு நீங்க பதில் தர வேண்டும் தகப்பனே. அப்பா, நீங்க இரக்கமுள்ள தெய்வம் அப்பா. நீங்க மனதிற்குமுள்ள தெய்வம் அப்பா. நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. நீங்க சொன்னா செய்வீங்க. நீங்க சொன்னா செய்வீங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும் நீங்க சொல்லிட்டீங்கப்பா. தட்டுகிறவனுக்கு திறப்பை நீங்க சொல்லிட்டீங்கப்பா. தேடுகிற எவனுக்கு கண்டடைவான்னு சொல்லிட்டீங்கப்பா. விண்ணப்பங்கள் பரலோகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறது. உங்கள் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஐயோ, என் பிள்ளை வாழ்க்கை தோத்து போன வாழ்க்கை இருக்குது. கலங்கிற தாய்மாறு பெற்றோர்மாரே, உன் பிள்ளை வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாக மாறப்போகுது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் பிள்ளையை கேள்விக்குறியா பார்க்காத. உன் பிள்ளையை வெற்றியின் பிள்ளையா நீ பாரு. உன் பிள்ளை ஜெயம் கொடுக்கிற வல்லமையாய் மாறப் போகிறது. உன் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், உன் வேதனையை துடைக்கிற கர்த்தர் இப்போது உன்னுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்று என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு போது கைவிடா, ஒரு நாளு விலகிடா, ஒரு போது கைவிடா. அவர் பேசுறாரு. ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. வாயை திறந்து, மார்போடு வாயை திறந்து அணைப்பாரே. மனக்கவலை மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபலது நமலகரலரப. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே
மனக்கவலையை எடுத்து போட்டு, துக்கத்தை எடுத்து போட்டு சந்தோஷத்தை கொடுத்தக்கு நன்றி. காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானா, பாவத்தை வென்று விட்டா. இயேசு பாசமாய் பலியானா, பாவத்தை வென்று விட்டா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. வாயை திறந்து. நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. உற்சாகமா இம்மட்டு உதவினவர். இம்மற்றும் உதவின எபினேசரே, இனியோ காத்திடுவா. இம்மற்றும் உதவின எபினேசரே, இனியோ காத்திடுவா. உலகிலே இருக்கோ அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கோ அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியோ மீட்குமானா, யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியோ மீட்குமானா, யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
தாய் தன் பிள்ளையை மறந்தாலோ மறவாது என்னேஸ்வரே. ரபலரபா தாய் தன் பிள்ளை மறந்தாலோ மறவாது என்னேஸ்வரே. ஆயனை போல நடத்துகிறீர் அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர் அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலோ மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலோ மாறாது உம் கிருபை. அனாதி சேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. என்னை அனாதி சேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. பாசமாய் சிலுவை பலியானா அவத்தை வென்று விட்டா. இயேசு பாசமாய் சிலுவை பலியானா பாவத்தை வென்று விட்டா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9433313673. இமெயில் அட்ரஸ் jiva.poj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.